ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ் பை டிப்ஸ். இந்த வீடியோவில் பொங்கல் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு கல்கண்டு பொங்கல் தான் செய்ய போகிறோம். இந்த பொங்கல் செய்ய நமக்கு எந்த கால்குலேஷனுமே கிடையாது. அதாவது கல்கண்டு, பால், முந்திரி, பாதம் பருப்பு, சாரப்பருப்பு எல்லாமே நம்மளுடைய டேஸ்ட் அண்ட் விஷ் தான். இப்போ ரைஸ்க்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி கால்குலேஷன் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது 1:4 ரேஷியோவில் தான் நம்ம தண்ணி வைக்கணும். நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சாலுமே அல்லது குக்கரில் வேக வச்சாலும் சேம் ரேஷியோவில் வச்சாக்கா நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அரிசி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். ஏலக்காயை லேசாக தட்டி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு கல்கண்டு தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு, பாதம் பருப்பு, சாரப்பருப்பு 3மே வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதம் பருப்பை லேசாக 1 பாதி உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த பொங்கல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஎஸ் பை டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.